வெளியே நீ தமிழ் தேசியத்தை அடைய வேண்டும் என்றால் சாத்தியம் இல்லை. இங்கே இந்த நிலத்தில் அரசியலில் மருத்துவர் எங்க ஐயா ராமதாஸை தாண்டி ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இல்லை. அண்ணன் திருமாவளவனை தாண்டி ஆற்றல் மிக்க தலைவர்கள் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் பார், கோவை செலியன், ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன், சீனிச்சாமி தேவர், ஐயா சேதுராமன், ஐயா ராமதாஸ், அண்ணன் திருமாவளவன், அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் கிருஷ்ணசாமி, ஐயா சரத்குமார், ஐயா கார்த்திக்கு. ஒன்றும் பண்ண முடியல. உன் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டா அந்த சாதிக்காரனை தவிர மற்றவன் தலைமை இருப்பானா? அந்த சாதிக்காரன் மொத்தமா உன்னை தலைமை இருப்பானா? கேட்டு பார்த்துக்க. வரமாட்டான். தமிழன் சாதிக்கும் மதத்திற்கும் தலைவனாவாய், தமிழன் அல்லாதவன் உன் இனத்திற்கு பொது தலைவனா ஆவான். இதான் நடந்திருக்கு. அதற்குத்தான் இந்த திராவிட பூச்சாண்டி தேவைப்படுது. இப்ப மெதுவா மெதுவா என்ன சொல்லிட்டாங்க, இது தமிழ்நாடு கிடையாதுங்க, இது திராவிட நாடு. அதனால் நானும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அன்பாக ஒரு கோரிக்கை வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் சுட்டணும், வேண்டாம். உங்க கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வேண்டாம். திராவிட நாடு என்றே வைங்க பார்ப்போம். எடுத்துருங்க. நீங்க தான் திராவிடர்கள், திராவிடன் ஸ்டோக்கு, திராவிடன் ஸ்டாக்கு எல்லாம் போடுறீங்க. திராவிட மாடல் நாடு, திராவிட நாடு என்று வையுங்கள். தமிழ்நாடு என்கிற ஒற்றை வார்த்தையில் எங்களை ஏமாற்றாதீர்கள். தமிழ்நாடு இந்த எழுத்து ரெண்டு, தமிழ்நாடுங்கிற ரெண்டு வார்த்தையில எங்களை ஏமாற்றாதீங்க. நாங்க ஏமாற தயாரா இல்ல. எங்கடா மான ரோஸ் இருக்கு உனக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிவகாசியில கருவாடு விற்கிற சிவகாமியின் மகன், கருவாட்டுக்காரி மகன் சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தான் நீ. ரஷ்யாவுக்கு எருமை தோல் அனுப்பணும், இப்ப எருமை மாட்டை அனுப்புறோம்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்டவன் தானே நீ. போட்டானே நீ. என்ன உனக்கு தன்மானம் இருக்கு? மான ரோசம் இருக்கு. கேவலம். நீ போடு, போடாம போ. ஆனால் வஞ்சம் வச்சு பழிதிருக்காமல் அவன் பேரன் நான் போயிருவேன் மட்டும் நினைக்காத. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவன தரதல பைய, இவனை போய் நீ கணக்குல சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கடைய. அது உங்க தாத்தா கல்கடையை திறக்கல. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமா பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்? அவன் சொல்றான் பனை ஏறிட்டான், நீ அவன் பனை தான் ஏறணும். அவ்வளவு காலமா போச்சேன்டா உனக்கு, அவ்வளவு காலமா போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பாலடாது. என் பண்பாட்டோட இணைந்த ஒன்றடா. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழின் அடையாளம். இலங்கையிலே, ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்றுதான்டா பாட வச்சிருந்தான். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர் மரம், நம்பூதிரி மரம் சொல்வியாடா? பைத்தியக்கார நாயே, சொல்வியாடா? சொல்வியா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி, அவன் பேரணும். அது நான் வெங்குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது எல்லாம் கலெக்டர் ஆயுது, எல்லாம் போலீஸ் ஆயிரு. சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி திங்கணும். எங்க இருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில, பைத்தியக்கார நாயே. எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின்
சத்திய பேரை நான் சொல்றேன். நான் வந்த உடனே பணம் ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற என் தம்பி இருக்கான் விக்டர். என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபசர்ஸ். பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய், திருச்சியில இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடாறு ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு, கவண்டரு, தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்காரன் நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ என் முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில ஏறி ஏதாவது ஒண்ணு அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணும்னு. சரி 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 இரு, நான் 2 நாள் விட்டு ஏறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்டா அமெரிக்கால. 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபாய். எல்லா பயிலும் கருப்பட்டி கருப்பா இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சக்கரைன்னு போயிட்டு இங்க ஒரு தொழிற்சாலையில வர வேண்டிய சக்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்தா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்தா கிடைக்கும்? லூசு. அது எங்க ஆத்தால போய் காட்சி கொண்டாட பைத்தியக்காரப்பையில செட்டு கருமம் பிடிச்சது. உலக இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ பாரு. நீ என்ன படுத்துன்னு பாரு, என்ன பண்ற நீ? அப்பா இது அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. அப்படி